ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ரொட்டீன் பார்க்கலாம். என்னோடய டெய்லி ஈவினிங் எப்படி போகுதுன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மதியம் சுத்தமாக எனக்கு எனர்ஜி இருக்காது. சமையல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே போய் சாப்பிட்டு தூங்கிடுவேன். ஈவினிங் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இருந்த பாத்திரத்தை எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் தான் ஒரு 1 பை 1 க்ளீனிங் ஒர்க் எதனா இருந்துச்சுன்னா பார்ப்பேன். ஏன்னா மதியம் அடிக்கிற வெயிலில் உள்ளே நின்று கிச்சனில் நின்று வேலை செய்யவே முடியாது சுத்தமாக. ஆனால் ஒரு 1 வீக்காக கிளைமேட் ஓரளவுக்கு பரவாயில்ல, இருந்தாலும் என்னால் மதியம் முடியல சுத்தமாக. அதனால தான் நான் அப்படியே வந்து எல்லாத்தையும் வச்சுட்டு ஈவினிங் பண்ணுவேன். வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையுமே வந்து பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் 2 மாங்காய். சீசன் தான் சொல்கிறாங்க, ஆனால் ஒரு டைம் ஒரு ரேட்டில் விற்கிறாங்க. 3 மாங்காய் 20 ரூபா அப்படி சொல்லிட்டு. வெள்ளரிக்காவும் பார்த்திங்கன்னா ஒரு 30 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம். தேங்காய் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறேன்றதை பாருங்கள். தேங்காய் இது மாதிரி உங்களுக்கு கிடச்சாலும் ஒரு பையில் போட்டு அதை நம்ம தக்காளி வைப்போம் இல்லையா, அந்த ட்ரேயில் வந்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட 2 மாதம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். 2-3 மாதம் கூட இருக்கும் தாராளமாக. ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக வீடியோ எடுத்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்குள்ளவே ஒரு மாதிரி மூச்சு வாங்குது. பேசவே முடியல. இப்போலாம் நாள் வந்து நெருங்க சுத்தமாக வந்து அப்படியே ரொம்ப டயர்டாகுது. படுத்ததும் தூங்கிடுறேன், ஆனால் நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது. மதியம் நல்லா தூங்குறேன், நைட்டில் சுத்தமாக தூக்கம் வர மாட்டேங்குது. ஏன்னே தெரியல. டாக்டர்கிட்ட சொன்னாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் இருக்க தான் செய்யும். இந்த மந்த் வந்து கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் சொல்கிற எல்லா சிம்டம்ஸும் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் மட்டும் வந்து டயர்டாகாமல் இருக்க மல்டிவிட்டமின் டேப்லெட் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் அதிகமாக எடுக்க சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தான் சொன்னாங்க. ஸோ நைட்டு சாப்பாடுக்கு பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கு தோசையும் மீன் குழம்பு வச்சு கொடுத்துட்டு நான் மதியம் ரைஸும் ரசமும் சாப்பிட்டேன். கேரட் பொரியலும் இருந்துச்சு. நான் சரி கூட கொஞ்சம் அப்பளம் பொரிச்சிக்கலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு நைட்டு ஒர்க்கை முடிச்சிட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.